இந்த மருந்த ஒரு கிளாஸ் பால்ல கலந்து கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு கொடுத்தா எண்ணி 6 மணி நேரத்துல கரு ஆரம்ப நிலையில இருந்துச்சுன்னா வயிற்றுலயே கலைஞ்சிடும். இந்த மருந்த பால்ல கலந்து உனக்கு நான் கொடுக்க போறேன். கொடுத்த 6 மணி நேரம் கழிச்சு உன் வயிற்றுல இருக்க குழந்தை கூவா கூவான்னு கத்திட்டு தானா கண்ணை மூட போகுது. பாவம். உன் குழந்தைக்கு என் கையால ஒரு முடிவு வரணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? கல்பனா, என்னன்னே தெரியல, உன் மேல எனக்கு பாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சித்த 2 ஸ்பூன் தான் போட சொன்னான். ஆனா நான் உனக்காக 3 ஸ்பூன் போட போறேன். இந்த பாலை மட்டும் நீ குடிச்சிட்ட. இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைன்னா பால் குடிக்கணும்னு தோணுச்சு, அதான் கிச்சனுக்கு வந்தேன். உங்களுக்கு ஏமா இந்த சிரமம்லாம்? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? நான் ஒருத்தன் இந்த வீட்டுல இருக்கேன்ல, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, பாவம் நீங்களும் எவ்வளவு வேலை தான் செய்வீங்க. நானும் பாக்குறேன், காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா ராத்திரி படுக்க போற வரைக்கும் ஓயாம வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? எனக்கு எதுக்குமா ரெஸ்ட்? இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு தானமா நான் இருக்கேன். புரியுதுண்ணா, ஆனா இந்த பால் காய்ச்சறதுல எனக்கு என்னன்னா சிரமம்? இப்படி சின்ன சின்ன வேலையை நாங்க பாக்குறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அதான் நான் பாத்துக்கிறேனே, நீங்க போங்க. சரிம்மா. அண்ணா, கல்பனா அக்கா எங்க இருக்காங்க? ஹால்ல தாம்மா இருக்காங்க. ஓ சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அக்கா, வா அனிதா. பால் எடுத்துக்கோங்க அக்கா. இல்ல எனக்கு வேண்டாம். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க அக்கா, பால் எடுத்துக்கோங்க. இல்ல, காலையில சாப்பிட்டதே எனக்கு இன்னும் ஜீரணமாகல. ஐயோ ஒரு மாதிரி இருக்கு, வேண்டாம் அனிதா. நீங்க ஜீரணம் ஆகலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் இந்த பால் 5 நிமிஷத்துல ஜீரணம் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இது சாதா பால் இல்ல, ஸ்பெஷல் பால். அது என்ன ஸ்பெஷல் பால்? இப்போ நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்கல்ல, குழந்தை அழகா கலரா பிறக்கணும்ல, அதுக்காக இதுல குங்குமப்பூ கலந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க அக்கா. எனக்கு வேண்டாம். அக்கா, எனக்காக குடிக்க மாட்டீங்களா? இப்ப நீங்க இது குடிக்கல அப்புறம் நான் கோச்சுக்குவேன். சரி, உனக்காக நான் குடிக்கிறேன். அக்கா அதுல அது எனக்கு நான் இதுலதான் மிக்ஸ் பண்ணிருக்கேன், இதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா குடிக்கணுமா? அக்கா சரி சரி, நான் உனக்காக குடிக்கிறேன். அனிதா, இதுமே டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல? அப்ப குடிங்க. சரி. கல்பனா, குடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வயிற்று வலி வந்து நீ துடிக்க போற. அதை என் கண்ணால பார்த்து நான் ரசிக்க போறேன். கல்பனா, இந்த நிமிஷத்துல இருந்து உன் குழந்தைக்கு சாவு மணி அடிக்கிற கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். தேங்க்ஸ். என்னக்கா, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இது என்னோட கடமை. ஆமா, டிவில என்ன ப்ரோக்ராம் பாக்குறீங்க? சமையல் ப்ரோக்ராம் தான். ஐயோ, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப போர் அடிக்குது. சரி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் தூங்கட்டா? சரிக்கா.
வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க கடைசி நாள் இதுதான். என்ன சீக்கிரம் வருவான்னு பார்த்தா இன்னைக்கு லேட் பண்ணிட்டு இருக்கிறான். மார்னிங் 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 என்னடா மணி 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 நில்றா, இங்க வாடா வாடா வேகமா. என்னப்பா கையை நீட்டுறா. கையா? ஐயோ நான் ஒண்ணும் எதுக்குப்பா நான் ஒண்ணும் பண்ணல. காரணம் சொன்னாதான் நீட்டுவீங்களா? ஐயோ ஜெமினிங் என்னது கையை நீட்ட சொல்றாருன்னு தெரியலையே. நீ பழக போறாரு. நீட்டுறா. ஹாப்பி பர்த்டே டு யூ. பர்த்டே பாட்டம் பாடுறாரு. நீதான் கை நீட்ட சொன்னதா? இந்த வருஷம் நீ எல்லா வருஷத்தையும் விட ஹாப்பியா இருக்கணும்டா. தேங்க்ஸ்ப்பா. ஏன்பா அதுக்குள்ளேப்பா பிப்ரவரி மாசம் வந்துடுச்சு? அதுக்குள்ள வந்துருச்சா? டேய் பிப்ரவரி முடிய போகுதுடா. ஐயோ டைம் இஸ் ஃப்ளையிங் வெரி ஃபாஸ்ட்லி. டைம் இஸ் ஃப்ளையிங். என்னது இது? வருஷம் உனக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுப்பேன்ல, ஆமா. இது இந்த வருஷம் ட்ரெஸ். இதை நீ போட்டு பாடுறா. உனக்கு கலர் பிடிக்கல, சைஸ் சரியில்லைன்னு வச்சுக்க, இதுக்குள்ள அரை பில்லு இருக்குது, அதை கடையில கொடுத்து மாத்திக்க. ஓகேப்பா. வெரி குட் வெரி குட். அப்புறம் இந்த வருஷத்துக்கு என்னடா ஸ்பெஷல் ப்ரோக்ராம்? என்னப்பா ஸ்பெஷல்? ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் கிடையாது. எக்ஸ்ட்ராவா ஒரு வயசு கூடிருது. கிளவுனே வரேன், அவ்வளவுதான். நானே வயசாகிறத பத்தி கவலைப்படல, நீ ஏன்டா அதை பத்தி பேசிட்டு இருக்கிற? அதை பத்தி கேட்கலடா. இந்த வருஷம் நீயும் பொண்டாட்டியும் ஸ்பெஷலா என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறேன். என்னத்துக்கு பிளான் பண்ணோம்? என்னடா நீ புரியாத மாதிரி கேட்டுக்கிறீங்க? பிறந்த நாளை கொண்டாட நீயும் பொண்டாட்டியும் ஸ்பெஷலா என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறேன். ஐயா நீங்க வேற அசிங்கமா பொண்ணெல்லாம் போய் கொண்டாடினே. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. அப்படியே சிம்பிளா வீட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன இவ்வளவு சிம்பிளா பேசிட்டு இருக்கிற சன்னியாசி மாதிரி? இதெல்லாம் ஒன்ன கேட்டு பிரயோஜனம் இல்ல, வேதாஜியை கேக்குறேன். எப்பா 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 அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாப்பா. எப்பா வேணாம்ப்பா, சொல்ல கேளுப்பா. எப்பா அவங்களுக்கு வேதாஜி, வேதாஜி மாமா இங்க வாங்க. இங்க வாங்க. முக்கியமா ஒரு விஷயம் ஒண்ணு கேட்டாகணும். சொல்லுங்க மாமா. என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எனக்கு ஸ்பெஷலா ஒண்ணும் இல்ல மாமா. செவ்வாய்க்கிழமைல அதான் சாம்பார் வச்சுட்டு கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷமா? எப்பவும் சாப்பாடு தானா? நான் அதை கேட்கலம்மா. எதை பத்தி மாமா கேக்குறீங்க? இல்லம்மா, உன் புருஷன் பர்த்டேக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு கேக்குறேன். இன்னைக்கு அவரு பிறந்த நாளா? ஐயோ ஐயோ கீஞ்சது. எனக்கு பிறந்த நாளுன்ற மேட்ரே எனக்கு தெரியாதே. ஜெமினி கணேசன் கேள்வி கேட்கிறாப்புல பேந்து முடிய போறாரு பாவம். நீ முழிக்கிறத பார்த்தா உன் புருஷன் பர்த்டே எப்போ வருதுன்னு உனக்கு தெரியாது போல இருக்க. மாமா அது இல்ல உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இருடா. உன் புருஷனோட பர்த்டே இந்த மாசம் வருதுனாலும் தெரியுமா உனக்கு? அது அது தெரியுமா தெரியாதா? இல்ல மாமா, அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. இப்ப கூட போட்டு விடுறாங்க. ஏமா உனக்கா தெரிய வேணாமா? என்னம்மா அது, உன் புருஷனோட பர்த்டே கூட எப்போ வருதுன்னு தெரியாமையா இருப்ப நீ? சாரி மாமா, தப்புதான். சரி விடு. இப்போ தெரிஞ்சுக்க, வர வியாழக்கிழமை உன் புருஷனோட பிறந்த நாள். கல்யாணம் ஆனப்புறம் வர முதல் பிறந்த நாள். ஜமாச்சு பொண்ணு ஜமாச்சு. புரியுது மாமா. டே பர்த்டே பேபி, எங்கேயும் வெளியே போக கூடாது. முதல்ல போய் இந்த ட்ரெஸ் போட்டு சரியாக்கான்னு பாத்துக்க. வந்து 2 பேரும் ஷாப்பிங் கிளம்பணும், புரியுதா? போங்க. அப்பா எனக்கு வெளியே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. I will come and join you later. இதை விட என்னடா முக்கியமான வேலை? இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன்ல. போடா போய் இதை போட்டு பாரு. போடா போயிட்டு வந்து சீக்கிரம் கிளம்பணும் ஷாப்பிங். போ போ. அப்பா வேணாம்ப்பா, எதுக்கு? ஐயோ இவனுக்கு கிளப்புறது பெரும்பாடா இருக்குதா? இந்தம்மா நீங்க வா. உன் புருஷன் பிறந்த நாள் பத்தி சொல்லவே இல்லையா உங்ககிட்ட? இல்ல மாமா, கல்யாணம் ஆகி வந்த உடனே அவர் என்கிட்ட சொன்னதா ஞாபகம். நான் தான் மறந்துட்டேன் மாமா. சாரி மாமா, எல்லாம் என்னோட தப்பு தான். இது பாருமா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைச்சுக்காத. பாவமா அந்த பையன், தாயில்லா பையன். அதனால நீ தான் அவனை நல்லா கவனிச்சுக்கணும். தாய்க்கு தாயா இருந்து, தாரத்துக்கு தாரமா இருந்து, அவன் தேவைகளை நீ தான் பூர்த்தி செய்யணும். அவனோட பிறந்த நாள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நீ தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு செலிப்ரேட் பண்ணி அவனை சந்தோஷப்படுத்தணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா தானே எனக்கு சந்தோஷம். இந்தம்மா என்னோட டெபிட் கார்டு வச்சுக்க. மாமா வேண்டாம், இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னு தான்மா சொல்லுவான். ஆனா வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவான்ல.
அவன் பிறந்த நாளுக்கெல்லாம் ஸ்பெஷலா வாங்கி கொடுமா. புடி 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 புடி. இல்ல அம்சமா அழகா ஏதாவது வாங்கி கொடு. நீ வாங்கிக்க, என்ன வேணா வாங்கிக்க. 2 பேரும் அதை போட்டுக்கிட்டு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். ஆமா, அவன் கையில கேவலமா ஒரு வாட்ச் கட்டிருக்கேன். நீ ஏன் செலக்ட் பண்ணி கொடுத்த? பிளாட்ஃபாரத்துல வாங்கின மாதிரி இருக்குது. நல்ல காஸ்ட்லியா ஒரு வாட்ச் வாங்கி கொடுமா. அம்மா, இதோட பின் நம்பர் தெரியுமில்ல உனக்கு? தெரியும் மாமா. சரி, வாங்கிக்க. நான் ஒரு வேலையை போறேன். அப்பா நம்ம 2 பேர்த்தையும் ஷாப்பிங்க்கு போக சொன்னாரு. உங்களுக்கு ஓகேனா போகலாம். இங்க பாரு, என்னால எங்கேயும் வர முடியாது. உன் கூட வெளியே வர்றதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல, நேரமும் இல்ல. அப்புறம் மாமா அவரோட டெபிட் கார்டை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த கார்டை நான் உன்கிட்ட கொடுத்துடுறேன். உனக்கு என்ன வேணுமோ நீ அதை வாங்கிக்கோ. வாங்கிட்டு அவர்கிட்ட கார்டு திருப்பி கொடுத்துரு. பின் நம்பர் தெரியும்ல? இந்தா கார்டை பொடி. சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்புறம் நீ கார்டை வாங்கலன்னா எதுக்கு வாங்கல, ஏன் வாங்கலன்னு என்கிட்ட தான் கேட்டுட்டு இருப்பாரு. என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீயே ஏதாச்சும் வாங்கிட்டு கார்டை கொடுத்துரு, புரியுதா? சரி, நான் கார்டை இங்க வைக்கிறேன், எடுத்துக்கோ. உனக்குன்னு ஏதாச்சும் நீ வாங்கினாலும் சரி, இல்ல வாங்கலனாலும் சரி, அது உன்னோட விருப்பம். அதுல நான் தலையிட விரும்பல. வேதாஜி, ஒரு நிமிஷம். உங்களாண்ட கொஞ்சம் பேசணும். தயவுசெய்து நான் என்ன சொல்ல வரேன்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். என்ன பேசணும்? ஒன்றும் இல்லை, வழக்கமாக ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் அவங்களுக்கு ஒரு gift வாங்கி கொடுப்பாங்க. என் பிறந்த நாள் அன்றைக்கி நீங்கள் எனக்கு gift வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு gift எதிர்பார்க்குறேன் வேதாஜி. ஆனால் அதை நான் உங்களாண்டு எதிர்பார்க்குறேன். இல்லை, நீங்கள் எனக்கு பெருசாலாம் ஒன்று ஒரு gift கொடுக்க தேவையில்ல. மன்னிப்பு அது போதும். என் பிறநாள் கிஃப்டா நீங்க மன்னிச்சா அதுவே எனக்கு போதும் வேதாஜி. நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலன்னு அப்படி பேசிருக்க கூடாது. அதுக்காக நான் பல தடவை சாரி கேட்டுக்கிறேன். நான் உணர்ந்துட்டேன் வேதாஜி. ஆனா நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க. தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. நான் மறுபடியும் சொன்னதே சொல்லுங்க நினைக்காதீங்க. ஒண்ணு இல்லை வேதாஜின்னா, பிறந்த நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. நான் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு கிஃப்ட், அது உங்களாண்ட மட்டும்தான். அது மன்னிப்பு தான். எனக்கு புரியுது. எனக்கு உங்களுக்கு என் மாதிரி நம்பிக்கை இல்லை. எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஒன்று பண்ணுவோம், நீங்க எத்தனை மன்னிக்க வேணாம். நீங்க வேணா எனக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் வைங்க. அந்த டெஸ்ட்ல இவன் ஓகே, இவன் பழைய மாதிரிலாம் இல்லை, இவன் மாறிட்டான் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நீங்க பண்ணீங்க. ஒரு வேளை உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா விட்டுருங்க, மன்னிக்கு, நான் ஃப்ரீயா விட்டுருங்க. என் பிறந்த நாட்டுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. அது வரைக்கும் வந்து நீங்க என் கூட பேசுங்க, என் கூட பழைய மாதிரி பழகுங்க. நெருக்காதீங்க வேதாச்சி. இது மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்குது. தெரியல, எனக்கு என் மனசுலாம் உங்களால சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்றது புரியுதா புரியலையா எனக்கு தெரியல. இல்ல, இவன் பேசுறது ஒரு அர்த்தம் இருக்குது. இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். திருந்தணும்ல, திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அது கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என் கூட ஷாப்பிங் வாங்க. இல்ல, இவெல்லாம் அப்படிதான்
அப்படின்னு உங்களுக்கு மனசில் பட்டுச்சுன்னா வாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்க. நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். பாவமா அந்த பையன், தாயில்லா பையன். அதனால நீ தான் அவனை நல்லா கவனிச்சுக்கணும். தாய்க்கு தாயா இருந்து தாரத்துக்கு தாரமா இருந்து அவன் தேவைகளை நீ தான் பூர்த்தி செய்யணும். என் பிறந்த நாட்டுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. அது வரைக்கும் வந்து நீங்கள் என் கூட பேசுங்க, என் கூட பழைய மாதிரி பழகுங்க. வெறுக்காதீங்க வேதாச்சி. இது மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு. வேதாச்சி, ஷாப்பிங் போகலாம். வேதாச்சி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வேதாச்சி. கன்ஃபார்ம் நீங்கள் பாருங்களேன், இந்த 3 நாள் நான் எவ்வளோ மாறுறேன்னு பாருங்க. பார்க்கலாம். பாகலாம் கிடையாது, அது கன்ஃபார்ம். நீங்கள் பாகலாம். சரி, நீ இங்கே வெயிட் பண்ண, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். எஸ் எஸ் எஸ். நாம மருந்து கொடுத்து சரியா 6 மணி நேரம் ஆக போகுது. அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்பனா வயிறு வலி தாங்க முடியாம கொய்யோ முய்யோன்னு கத்த போறா. இந்த வீடே கலவரமாக போகுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. அங்க டாக்டர்ஸ் குழந்தை கர்ப்பத்திலேயே கலைஞ்சிருச்சுன்னு இழவு செய்தி சொல்ல போறாங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் அவளுக்கு எதுவும் ஆன மாதிரி தெரியலையே. வலியில துடிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தையும் காணுமே. என்ன பண்றா அவ? பேசாம அவ ரூம்க்கே போய் பாப்போமா? அக்கா, கதவு திறந்துதான் இருக்கு. வா அனிதா. அக்கா, வா உள்ள வா. என்னக்கா தூங்கிட்டு இருந்தீங்களா? நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? நான் வேணா அப்புறமா வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லக்கா, இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கீங்களே, அதான். ஒண்ணும் இல்ல அனிதா, கொஞ்சம் டயர்டா இருந்தது, அதான். டயர்டா இருக்கா? அப்படிதானே இருக்கும் கல்பனா. அனிதா, அப்ப நாம கொடுத்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் படுத்திருக்கலான்னு படுத்தேனா அப்படியே தூங்கிட்டேன். இப்போ டயர்ட்னஸ் சுத்தமா போயிடுச்சு. தூங்கி எந்திரிச்சதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கா? நாம கொடுத்த மருந்து இந்நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்க கூடாதே. இவனடா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன அனிதா யோசிச்சுட்டு இருக்க? உட்காரு. அக்கா, சொல்லு அனிதா. உடம்பு ஏதாவது சரியில்லையாக்கா? இல்லையே, ஏன் அப்படி கேக்குற? இல்லக்கா, உங்களை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. ஏதோ வலியில இருக்க மாதிரி இருக்கு. என்ன தலைவலியா? இல்லையா அனிதா. அப்போ வயிறு வலி ஏதாவது? வயிறு வலியா? என்ன அனிதா, நீ பாட்டுக்கு ஏதேதோ கேட்டுட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். இல்லக்கா, உங்களை பார்க்கும்போது உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருந்துச்சு, அதான். அனிதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. இப்ப தூங்கி எந்திரிச்ச உடனே சரியா போச்சு. இப்போ ஃபுல் எனர்ஜியோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா முன்னாடியை விட இப்பதான் ஆரோக்கியமா இருக்கேன். என்ன இவ இப்பதான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமா, நீ ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்க? இல்லக்கா, உங்களை பார்க்கும்போது ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருந்துச்சா, அதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. உன் அக்காவுக்கு ஒண்ணும் இல்ல, சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். சரிக்கா. சொல்லு அனிதா. இல்லக்கா,
எனக்கும் பொழுது போகல, அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். வேற எதுவும் இல்லை. சரி. அனிதா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு இருக்கேன். வேணா என் கூட படுத்துக்கிறியா? ஐயோ இல்லக்கா, நீங்க தூங்குங்க. எனக்கு பகல் நேரத்துல தூங்கி பழக்கம் இல்ல. நான் கீழே போய் வேணா டிவி பாக்குறேன். சரி. சரிக்கா, அப்ப நான் வரேன். அனிதா, போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ. சரிக்கா. அக்கா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நிஜமாவே ஒண்ணுமே ஆகலையா? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இதையே கேட்டுட்டு இருக்க? இல்லக்கா, இந்த தலை சுத்துற மாதிரி இல்ல வாமிட்டு வேற ஏதாச்சும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ ஏன் கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? பொழுது போகலனா கீழே போய் டிவி பாரு போ. உங்களை பார்க்கவே டல்லா இருக்கு. வயிற்று வலியா தலைவலியான்னு சும்மா என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. சாரிக்கா. சரிம்மா, இதுல என்ன இருக்கு? வரேன்க்கா. என்ன 6 மணி நேரம் கழிச்சு வயிற்று வலி வரும், வலி தாங்க முடியாம கத்துவாங்கன்னு சொல்லி அந்த சித்த மருந்து கொடுத்தான். ஆனா 6 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இவளுக்கு ஒன்னும் ஆகலையே.